ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அவல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அவல் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. அவல் எடுத்து வச்சுருக்கேன். நான் லேஸ் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவலில் கூட செய்யலாம். கெட்டி அவலில் செய்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் லேஸ் அவல் எடுத்திங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நம்ம எடுத்துருக்கிற அவலை கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க. 10 நிமிஷம். லேஸ் அவல்னா 10 நிமிஷம், கெட்டி அவல்னா ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருக்கேங்க. இதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு சகப்பு மிளகாய், பெருங்காயத்தூள், உப்பு, தேங்காய் துருவல், காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை தாளிச்சிட்டு அப்புறம் அந்த அவலை போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வேக வைக்கணும். தாளிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கோக்னட் ஆயிலில் தான் செய்ய போகிறேன். கோக்னட் சேர்த்தாலும் கோக்னட் ஆயிலில் செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கோக்னட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலாவது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் கோக்னட் ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம ஊற்றின ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அதோடய ஃப்ளேவருக்கே சூப்பராக இருக்கும். உடனே சாப்பிட்ணுட்டு தோணும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அதையே இது கூட சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும், கோல்டன் கலரில் வரட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சூட்டோடையே நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்த உடனே நல்லா போட்டு வதக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாயோட காரம் தெரியாது. இந்த மாதிரி சேர்க்கும்போது காரம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு காரம் இருக்கணும் ஆனால் அவ்வளோ காரம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எண்ணெயில் நல்லா போட்டு அதாவது வெளுத்த கலரில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாயோட காரம் தெரியாதுங்க. தேங்காய் சேர்த்து நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்துக்கலாங்க. அவலை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துக்கலாங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லாதாங்க சூப்பராக நம்மளோட அவல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆறணும். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆற வச்சு இப்படி எடுத்து நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி செய்கிறதுக்கு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ ஆற வச்சுக்கலாம். அவல் கொழுக்கட்டைக்கு நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள். இது நல்லா ஆறிடுச்சு. இது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீள் வாக்குலேயும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்படியும் ரெடி பண்ணிக்கலாம். இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம சாய்ஸ் தான். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்காக இருந்தால் இது மாதிரி பெருசாக செஞ்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாருங்கள், இந்த சைஸில் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. கொழுக்கட்டை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இது மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நம்ம இப்போ 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தாளிச்சிருவோம். அவல் ஊறுறதுக்காக நம்ம 10 நிமிஷம்
மொத்தமாக அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க. இப்போ இதை வேகட்டுங்க பார்க்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் போதும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். மூடி வச்சிடலாம். அவல் கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். திறந்து பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். சத்தான சுவையான ஆவி பறக்கக்கூடிய அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதில் சிகப்பு அவலில் கூட தாராளமாக செஞ்சுக்கலாம். லேஸ் அவல், கெட்டி அவல், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாங்க. ஆனால் சத்து சுவை ரெண்டுமே ஜாஸ்தி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம நூடுல்ஸு, உப்புமா இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம் அடிக்கடி. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படி வேணால் தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இட்லி மிளகாப்பொடி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளோட அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் எண்ணெய் செஞ்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இது சாப்பிடாதவங்க கூட டெஃபினட்டாக அந்த ஃப்ளேவருக்கே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.